சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். செவாலியோ சிவாஜி கணேசன் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். செவாலியோ சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள், சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையை சேவை எனும் நேர்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள் துப்புரவு பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவற்றை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் MLA அவர்கள், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சுகாதாரம் குடும்ப நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். வில்லியனூர் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் SP வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே வில்லியனூர் போலீசார் ரோந்து பணியில் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றி திரிந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது சாரம் பகுதியை சேர்ந்த சூர்யா, ஆரியபாளையத்தை சேர்ந்த ரோஹித், பிச்சவிராயன்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர்களது இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைதானவர்கள் மீது கொலை முயற்சி, வழிப்பறி ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருந்து மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் கூடைப்பந்து போட்டிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு ரூபாய் 3.20 லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் வரும் அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்பதற்கு புதுச்சேரியிலிருந்து 10 மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் தேர்வாகியுள்ளனர். அவர்கள் புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலர் சிவகுமார் தலைமையில் குவாலியர் செல்ல உள்ளனர். இந்த நிலையில் மத்திய பிரதேசம் செல்ல உள்ள வீராங்கனைகள் உள்ளிட்டோருக்கான பயண செலவை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தருவதாக தெரிவித்தார். அதன்படி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ரூபாய் 3.20 லட்சத்துக்கான காசோலையை கூடைப்பந்து சங்க செயலர் உள்ளிட்டோரிடம் முதல்வர் வழங்கினார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது.
புதுவை கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுவை அரசு கலால் துறை ஆணையரின் உத்தரவுப்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கள், சாராயம் பார் உள்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினம் அக்டோபர் 2 எல்லா கடைகளிலும் உள்ள மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேளையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்றனராம். அதன்படி பலமுறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் 40 லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது. முதலீட்டை விட லாபம் 2 மடங்கு கிடைத்திருப்பது போல இணையதள வங்கி கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம். இது தொடர்பாக புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கலெக்டர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பாகூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு நேற்று மதியம் சுமார் 12:30 மணியளவில் புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் செயல்படும் பொது மருத்துவம், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளை பார்வையிட்டு சிகிச்சைக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் பணியில் உள்ளார்களா, மருந்து இருப்பு அறை, மருந்தகம், டெங்கு மற்றும் சிக்குன்குனியா கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். ஆய்வின் போது சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தலைமை மருத்துவர் ஆனந்தவேலு உடனிருந்தார். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். தீபாவளிக்கு உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களும் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் காக்கி சட்டை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஆட்டோக்களுடன் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். சட்டமன்றம் அருகே சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆட்டோ தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக 4ஆம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஆட்சியாளர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் அதிபர்களின் கூட்டு சதியால் காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என கூறினார். வக்ஃப் போர்டு சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தது.
ஆனால் புதுச்சேரி அரசு எந்த கருத்தும் தெரிவிக்காதது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு செய்யும் துரோகம் என குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்தியாவிலேயே வக்ஃப் போர்டு அமைக்காத மாநிலம் புதுச்சேரி என்றும் முஸ்லிம் சமுதாய மக்களை காப்பாற்றவும் அவர்களை மீட்டெடுக்கவும் உடனடியாக வக்ஃப் வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்றார். மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்க்கும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற நடனம் மற்றும் நடிப்பு போட்டி நடந்தது. தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பது தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கு இடையே நாட்டுப்புற நடனம் மற்றும் நடித்தல் போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நேற்று துவங்கியது. நிகழ்ச்சியில் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகிருதபாய் வரவேற்றார். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனா பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் என்டோடான்டிக் சொசைட்டியின் 32வது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இலவச கருத்தரங்கம் இன்று புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. பல் வேர்நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் சேர்மன், புதுவை மாநில முதல்வருமான ரங்கசாமி ஆசியோடு தொடங்கியது. கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கென்னடி பாபு தலைமை தாங்க, வேர்நோய் சிகிச்சை துறையின் தலைவர் பேராசிரியர் பிரகாஷ் போர் தாகூர் வரவேற்க, பேராசிரியர் சுவாதிகா விருந்தினர்களை கௌரவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், முதுநிலை மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்தியன் என்டோடான்டிக் சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மோகன் புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமை அதிகரிக்கும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு விரிவாக செய்முறையோடு எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் கணேசன் நன்றி உரையாற்றினார். வேர் சிகிச்சை குறித்து நேரடி செய்முறையில் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. தொடர்ந்து செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஆலோசனை கூட்டமானது கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டமானது கூடப்பாக்கம் என்ஆர் சுதாகர் தலைமையிலும் தலைவர் வீரமணி முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்த பட்டியல் சாதி மக்கள் தொகையில் சுமார் 1,40,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்தும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். 16% 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் 4500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லறை சாலையில் 22 லட்சம் செலவில் அமைத்த தார் சாலையில் வெள்ளை நிற நீண்ட கோடுகள் போடுவதை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லறை சாலையில் சுமார் 22 லட்சம் செலவில் அம்பேத்கர் சாலை சந்திப்பில் இருந்து சுப்பையா சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நள்ளிரவில் பணியை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ளை நிற பெயிண்டுடன் குறிப்பிட்ட அளவில் கண்ணாடி தூள் கலந்து கோடுகள் அமைக்கும் பணி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இரவில் வெளிச்சம் இதன் மீது படும்போது லேசாக பிரதிபலிக்கிறது. நெடுங்காலம் பளிச்சென்று இது நமக்கு தெரிகின்றது. எந்த முறையும் இல்லாத அளவு இம்முறை சாலை தரமாகவும் அகலமாகவும் போடப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் நன்றிகள் தெரிவித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் சந்துரு, காளப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை விமானப்படை தின அணிவகுப்பு 2024 நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பறக்கும் மற்றும் ஏரோபாட்டிக்ஸ் நிகழ்ச்சிகள் வருகின்ற 6ஆம் தேதி சென்னை மெரினாவில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழக கவர்னர், தமிழக முதலமைச்சர், விமானப்படை தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனை முன்னிட்டு ஒத்திகைகள் இன்று முதல் 5ஆம் தேதி வரை மெரினா கடற்கரை பகுதியில் நடைபெறவுள்ளது. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரை பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் பறக்க சென்னை மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான இயக்கம் தாமதமாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. விமான நிலைய வான்தடம் 15 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை பல்வேறு இடைவெளிகளில் மூடப்படும் என்றும், இன்று பிற்பகல் 1:45 முதல் 3:15 வரை வான்தடம் மூடப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அக்டோபர் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விமான பயண அட்டவணைகளை சரிபார்த்து பயணிகள் தங்களது பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் முக்கிய இடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. அங்கு இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், உள்நாட்டு கலாச்சாரம் ஆகியவற்றை காண ஏராளமான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு பயணிக்கின்றனர். 2018ஆம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை 25 லட்சமாக உயர்ந்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாக இந்தியா, இங்கிலாந்து உட்பட 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. 6 மாதங்கள் வரை விசா இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என்றும் அந்நாட்டு சுற்றுலாத்துறை மந்திரி தெரிவித்துள்ளார். துபாய் வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடியது. இந்த தொடரின் ஆட்டங்கள் சென்னை மற்றும் கான்பூரில் நடைபெற்றன. இந்த தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி முழுமையாக கைப்பற்றியது. இந்த நிலையில் வங்காளதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியா வென்ற பின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் வங்காளதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய இந்தியா 74.24% முதல் இடத்தில் நீடிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான தொடரை இழந்த வங்காளதேசம் 34.38% 5வது இடத்தில் இருந்து 7வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும் 62.50%, 3வது இடத்தில் இலங்கையும் 55.56% உள்ளன. 4 முதல் 6 இடங்களில் முறையே இங்கிலாந்து 42.19%, தென்னாப்பிரிக்கா 38.89%, நியூசிலாந்து 37.50% அணிகள் உள்ளன. 8 மற்றும் 9வது இடங்களில் முறையே பாகிஸ்தான் 19.5%, வெஸ்ட் இண்டீஸ் 18.52% அணிகள் உள்ளன. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.